வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் அனலைசர் ஸ்டாக்ஸ் ஃபார் ஃபியூச்சர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியோட அனலிசிஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தன் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ரெகுலராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணுவேன். இதை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கான நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கான மூமெண்ட் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக நேற்றோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 25,141 நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே 25,000, அதாவது ஃப்ளாட்டான ஒரு கேப் அப் கொடுத்து ஹை பார்த்திங்கன்னா 25,196 வரைக்கும் போயிட்டு லோ பார்த்திங்கன்னா 24,825 வரைக்கும் கீழே இறங்கினது. கடைசியாக முடிஞ்சது என்னமோ பார்த்திங்கன்னா 24,888 பேங்க் நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 253 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நேற்றுல பாஸ்ட்டு 3 டேஸாக திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளும் நம்ம சொன்னது என்னென்னா, இந்த 25,200 லெவல் வந்து ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும்னு சொன்னேன். அதை வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும் பட்சத்தில் ஃபர்தராக வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு அப்சைட் போகும்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி கூட மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட்டான கேப் இப்போ ஓப்பன் கொடுத்தாலும் எக்ஸாக்டாக 25,196 வரைக்கும் தான் போச்சு. அங்கேருந்து இறங்கினது தான் எக்ஸாக்டாக நடுவில் லைட்டாக இறங்கி ஏறினது தான். பட் அதனால் செல்ஃப் எடுக்க முடியாமல் திருப்பியும் கீழே தான் இறங்கிச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா என்னையோட லோ ஆனால் 24,825 லெவல் வரைக்கும் மார்க்கெட் இறங்கிச்சு. நம்ம சப்போர்ட்டாக நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னு பார்த்திங்கன்னா 25,015 கொடுத்துருந்தோம். ஸோ நீங்கள் எக்ஸாக்டாக இந்த 25,200 பிரேக் ஆகாமல் கீழே இறங்கும் போது ஒரு செல்லோ ஒரு புட் ஆப்ஷனோ எடுத்திருந்தாலும் இன்றைக்கி ஒரு நல்ல ட்ரேடிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டண்ட்டுக்கும் சப்போர்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 150 பாயிண்ட்ஸு. ஸோ இறங்க ஆரம்பித்தது சடசடன்னு பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இங்கே பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இறங்கிடுச்சு. டோட்டலாக இறங்கினது நம்ம எங்கே கொடுத்துருந்தோம் சப்போர்ட்டு 25,046 லெவல் வரைக்கும் இறங்கிட்டு தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் முன்ன பின்ன இறங்கியும். பட் இருந்தாலும் மேலே ஏறாமல் அங்கேருந்து கீழே இறங்க தான் ஆரம்பிச்சது. ஸோ அதனால் நீங்கள் மார்னிங் இந்த லெவல் ஆஃப் இதுலேயே வந்து ஒரு செல்லோ புட்டோ எடுத்திருந்தாலே ஒரு நல்ல ஒரு ட்ரேடிங்கை இன்றைக்கி பார்த்துருந்துருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி முடிஞ்சது. நாளைக்கு ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் என்னவாக இருக்குன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 25,000 வந்து நம்மளுக்கு வந்து க்ரூஷியல் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இந்த இடம் க்ரூஷியல் லெவலாக ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 25,100 ஆக்ட் ஆகும். எதுக்காக 100ன்னு சொன்னோன்னா, மார்க்கெட் மேலே கீழே இறங்கியும் இந்த லெவல் இந்த 25,100 வந்து பிரேக் ஆகவே இல்லை. இந்த ஏரியாவை நல்லா பார்த்தாலே தெரியுதுங்களா, இந்த லெவலில் பிரேக் ஆகாதனால அது வந்து நாளைய மார்க்கெட்டுக்கு 2வது ரெசிஸ்டண்ட்டாக வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆக்ட் ஆகும். அப்போ சப்போர்ட் என்னவாக இருக்கும்? சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் இப்போ நிற்கிறதே வந்து க்ரூஷியல் சப்போர்ட். அதாவது 24,840 லெவல் வந்து நம்மளுக்கு வந்து க்ரூஷியல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த இடம் ஓகேங்களா. முடிஞ்சிருக்கிறது என்னமோ 24,888 முடிஞ்சிருந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 24,840 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இந்த சப்போர்ட்டை இன்கேஸ் நாளைக்கு பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 24,700 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதிகமான சான்சஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ட்ரேட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 25,000 வந்து க்ரூஷியல் லெவலாக வாட்ச் பண்ணணும். சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா 24,840 லெவல் வந்து க்ரூஷியல் லெவலாக இருக்கும். இன்னையோட லோ பார்த்திங்கன்னா 825 வரைக்கும் போயிட்டு ஒரு ரிவர்சல் எடுத்து தான் முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் 24,840 ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் கொடுத்து அங்கேருந்து கேண்டில் ஃபார்மேஷன் வரும் பட்சத்தில் நம்மளுக்கு ஃபர்தராக ஒரு 140 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து அதாவது நேற்றோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 56,459 க்ளோஸ் ஆச்சு. அதுவும் இன்றைக்கி ஃப்ளாட்டான ஒரு கேப் அப் தான். 56,480 ஓப்பன் ஆகி எக்ஸாக்டாக 56,611 வரைக்கும் போயிட்டு லோவான 55,968 வரைக்கும் இறங்குச்சு. கடைசியாக முடிஞ்சது பார்த்திங்கன்னா 56,082 பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அவ்வளோ 56,082 க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 377 பாயிண்ட் வந்து
77 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் நீங்கள் 3 நாள் நோட் பண்ணிங்கன்னா ஒரு நாள் நிஃப்டி 3 நாளும் நிஃப்டி ஒரு ஸ்லைட்டான பாசிட்டிவ் க்ளோஸ் கொடுத்துருக்கும், பேங்க் நிஃப்டி வந்து ஒரு நெகட்டிவ் க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சுது. ஸோ டோட்டலாக இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே டைரெக்ஷனில் வந்து அதாவது நெகட்டிவ் க்ளோசிங் கொடுத்து முடிஞ்சிருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான நெகட்டிவ் க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுத்துருந்தோம், ரெசிஸ்டன்ஸ் வந்து 56,780 கொடுத்துருந்தோம். இன்கேஸ் அதை பிரேக் ஆகுறேன்னா நம்மளுக்கு 56,400 சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம வீடியோ நேற்று பார்க்காதவங்க கண்டிப்பாக இன்றைக்கி எடுத்து பாருங்கள். 56,400 பிரேக் ஆகும் பட்சத்தில் ஃபர்தராக ஒரு 200 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கும்னு சொல்லியிருந்தோம். பட் நீங்கள் வந்து மார்க்கெட் இன்றைக்கி ஐயே பார்த்தீங்கன்னா 56,611 தான் போச்சு. ஸோ அதனால் நம்ம 780க்கும் 611க்கும் ரொம்ப யானிங் கேப் இருக்குது. ஸோ அதனால் அது இறங்கும் போது 400 பிரேக் ஆகும்போது ஒரு செல்லோ புட்டோ அந்த இடத்துல எடுத்திருந்தாலும் ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ அப்படி அந்த என்ட்ரிங் பாயிண்ட் தான் நம்மளுக்கு கரெக்டான என்ட்ரிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா ஒரு 200, பட் நம்ம 200 தான் சொல்லணும். அதுக்கப்புறமும் ஒரு 250, ஏன்னா இன்னையோட லோவே பார்த்தீங்கன்னா 55,968 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம சொன்ன 200க்கும் கீழே 250 பாயிண்ட்ஸ் இருந்தது. ஸோ பயப்படாமல் அந்த 400 எடுத்திருந்தீங்களா ஆல்மோஸ்ட் மினிமம் 200, மேக்ஸிமம் வந்து கிட்டத்தட்ட 450. ஸோ நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போகும் நம்மளுக்கு தெரியாது. பட் நம்ம சொன்ன லெவல் வரைக்கும் பார்த்துருந்தாலே ஆல்மோஸ்ட் ஒரு எக்ஸாக்டாக ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து மூவ்மெண்ட் வந்து கிடைச்சிது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முடிஞ்சு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நல்ல ஒரு இங்கே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வளர்ந்து இருக்கேன், இந்த எல்லோ கலர் தான். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து அப்படியே நம்ம தான் சொன்னால 3 நாளாக பேங்க் நிஃப்டி வந்து ஒரு நெகட்டிவ் க்ளோஸ் கொடுத்தே முடிஞ்சது வந்து கிளியர் கட்டாக அப்படி இறங்க முகத்தில் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனோட எண்டிங் பாயிண்ட் அதாவது 26,250 வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டான ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த இடம் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஃபர்தராக ஒரு 250 பாயிண்ட்ஸ் அதாவது 26,500 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ சப்போர்ட் என்னவாக இருக்கும்? சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 56,000 வந்து நம்மளுக்கு கிளியர் கட் சப்போர்ட்டாக இருக்குது. இந்த இடம் வந்து இப்போ முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 56,082 முடிஞ்சிருக்கு. நம்மளுக்கு சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த இடம் வரும் 56,000. இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 55,750 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்க்க வேண்டிய முக்கியமான ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 56,250 க்ரூஷலாக இருக்கும். எதனாலன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரெண்ட் லைனுக்கு எக்ஸாக்டாக முடிகிற இடம். ஸோ இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் தான் நம்மளுக்கு ஃபர்தராக ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் இருக்குன்னு. அதே நேரத்தில் சப்போர்ட் வந்து நான் எக்ஸாக்டாக 82 பாயிண்ட்டுக்கு கீழே கொடுத்துருக்கேன். முடிஞ்சிருக்கிறது 56,082, 56,000 சப்போர்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ அதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 55,750 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.